Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து பிகினர்ஸுக்கும் ப்ளஸ் ஈஸி மெத்தடில் ஸ்டஃப்டு வெஜிடபிள் பராட்டா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு நான் எடுத்துட்ட பொருள் வந்து சின்ன வெங்காயம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கோஸ் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் 2 துருவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் முள்ளங்கி வந்து 2 முள்ளங்கி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பொடி பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி. ஸோ இது வெஜிடபிள்ஸு. அப்புறம் ட்ரை மசாலாவில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கைப்பொடி ஃப்ரெஷ் புதினா அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். வெஜிடபிள் வந்து ஸ்டஃப்புக்காக ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நடுவில் வந்து மாவில் வந்து கோதுமை மாவு ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி அதையும் வந்து இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிடலாம். யூஸ்வலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். ஸோ ப்ராசஸ் பார்க்கலாம். கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வதங்கின அப்புறமா பட்டாணி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். ஃபைனலாக வந்து பச்சை மிளகா புதினாலாம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வதங்கிடணும். சின்ன வெங்காயம் வதங்கிட்டு பட்டாணி போட்டு வதக்குறேன். பட்டாணி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் சாஃப்டாகிடணும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பட்டாணி வந்து ஹாஃப் வெந்து போச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து தட்டை போட்டு மூடி வச்சுருந்தேன். ஏன்னா அது ஃப்ரெஷ் பட்டாணினால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து கேரட்டு, முள்ளங்கி, கோஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். வந்து கேரட்டு, முள்ளங்கி, கோஸு 3த்தையும் போட்டேன். சிம்மிலே வச்சு வதக்கினா முள்ளங்கியில் வந்து தண்ணி விடும். அதில் வந்து கொஞ்சம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து போயிடும். இது ஒரு 1 minute அதுக்குள்ளே அந்த பட்டாணியும் இந்த சூப்பில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து போயிடும் பட்டாணி. இது 1 minute இப்படி கலரிட்டு அதுக்கப்புறம் அந்த மேஷ்டு பொட்டேட்டோவை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோன்னே இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாமே எடுத்து இது வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து ஈரம் இல்லாமல் ரெடி ஆகிடும். ஸோ அதை நல்லா மசித்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டேன் காயோட. இப்போ எல்லா மசாலாஸு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைனலாக நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டா ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த புதினா எல்லா மசாலாஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இப்போது இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். எல்லா காயும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி ஆகிடுது. இந்த புதினா கொஞ்சம் ஈரம் விடும். அதனால அது கொஞ்சம் நேரம் எப்படி இருந்ததுன்னா அந்த ஈரமும் ஃபுல்லாக வற்றி போயிட்டு இது ட்ரையை கொஞ்சம் நல்லா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக கரெக்டாக ஆகிடும். கரெக்டான பதமாக வந்துடும். இப்போ வந்து சம்மர் சீசன் வர்றதுனால முள்ளங்கி வந்து நிறையா இருக்குது மார்க்கெட்டில். முள்ளங்கி வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதை இதை மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதில் முள்ளங்கி இருக்கிறது கூட தெரியாமல் அந்த முள்ளங்கியோட சத்து ஃபுல்லாக உடம்புக்கும் சேரும். ப்ளஸ் ஒரு டேஸ்டியான பரோட்டா சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கலர்ஃபுல்லாக சாப்பிட்றத ரொம்ப விரும்புவாங்க பசங்க.
ஸோ இதை மாதிரி செய்யலாம். முள்ளங்கி வந்து கீரையோட வருது இப்போது மார்க்கெட்டில். முள்ளங்கியோட கீரையும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து இதில் ஒரு 2 முள்ளங்கி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு பரோட்டா ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாவு இது மாதிரி கொத்தமல்லி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதில் வந்து ஒரு உருண்டை மாவு நம்ம யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தி மாதிரி தான் செய்யணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரோட்டாவில் உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வச்சு செய்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராசஸ் பார்க்கலாம். யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தி மாதிரி அது 3/4 சைஸுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் ஸ்பூனால். ரொம்ப ஈஸி இது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணணும். ஸ்டஃபிங் வெளியில் வராமல். ஸோ இது மறுபடியும் மாவு தொட்டு இதே நீட்டு வாட்டில் இதே மாதிரி மெதுவாக தேய்க்கணும். இதை வந்து 4 பக்கமும் ஈவனாக மெல்லிஸாக தேய்ச்சி பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது. ஜஸ்ட் இப்படி பட்டாணி இருக்கிறதுனால வெளியில் தெரியும், ஆனால் ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராமல் ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்கோடு இருக்கும். ஸோ இதை அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான். கல் சூடாக எடுத்து ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. என்ன நல்லா வேகணும், அவ்வளோ. மெல்லிஸாக செய்கிறதுனால ஈஸியாக மாவும் வெந்து போய்டும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஏற்கனவே வெந்ததுனால இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இதை மாதிரி பேக் சைடு நல்லா பொன்னிறமாக ஆன அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். வேணும்னா இந்த இடத்துல நெய் கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய் போடலாம். 4 பக்கம் ஆனால் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பரோட்டா வந்து ரொம்பவே ஈஸி. ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் அப்படின்ற இது இல்லை. ஸ்டஃபிங் ஆனால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஒன்று சப்பாத்தி செய்யும்போது அது வந்து மெல்லிஸாக செஞ்சால் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்சு எடுக்கணும். அது ஒன்று தான் இதில். அப்போ தான் அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருந்ததுன்னா நல்லா லைட்டாக ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு, மீடியம் டு லோ, ஹை வேண்டாம். ஹைனா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவு வெந்து எடுக்கணும். இப்போ இதையே வந்து ரவுண்டாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக தேய்க்கலாம். ஜஸ்ட் இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். இது வந்து எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஈஸியாக ரவுண்டாகவே தேய்க்கலாம். ஸ்டஃபிங்கும் டக்குன்னு வெளியில் வராது. இதில் பட்டாணி இருக்கிறதுனால இந்த பட்டாணி கொஞ்சம் வெளியில் வருது. ஸோ அதே மாதிரி இந்த ரவுண்டையும் நல்லா கிறிஸ்பாக நம்ம கோல்டன் ப்ரௌனாக வேக வச்சு எடுப்போம்.
வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராட்டா ரெடி ஆகிடுது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மேலே நெய் ஸ்ப்ரெட் பண்ணி தடவினா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எல்லா ஸ்பைசஸும் அதிலே இருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தொட்டுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ மெயினாக பசங்களுக்கு இதை மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தா, ப்ளஸ் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பரோட்டா இப்படி ஒரு விதவிதமாக செஞ்சு கொடுத்தோன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி ஈஸி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.